இந்தியாவில் உள்ள பிற மக்களினுடைய நிலை என்னவோ அதுதான் இஸ்லாமிய நிலையாகவும் இருக்கும். இந்தியன் மிலிட்ரியில் இஸ்லாமியர்களுடைய பங்கு அப்படிங்கிறது இருக்குது. இன்றைக்கி காஷ்மீரில் நடந்த அந்த பயங்கரவாத தாக்குதலில் கூட அங்கே இருந்த மக்களை வந்து காப்பாற்றினது யார்? அங்கே உள்ள இஸ்லாமியர்கள் தான். அங்கே உள்ள குதிரை ஓட்டக்கூடியவர்களும் அங்கே உள்ளவர்களும் தான் அவங்கள காப்பாற்றி எல்லாமே பண்ணியிருக்காங்க. தாக்குதல் நடத்தினவர்கள் முஸ்லீம்களாக ஒருவேளை இருக்கலாம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய டூரிஸ்ட்டுகளை காப்பாற்றுறது யார்? அதே இஸ்லாமியர்கள் தான். ஏன்னா இந்தியாவினுடைய வரலாற்றில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இஸ்லாமியர்கள் எப்போதுமே வந்து இந்தியாவின் பக்கம் தான் இருந்திருக்கிறாங்க. வரலாறு முழுக்க காஷ்மீரிகளே அப்படி தான் இருக்கிறாங்க. காஷ்மீரிகளே அங்கே பார்டரில் இருக்கக்கூடியவங்களே அவங்க இந்தியா கூட இருக்கணுங்கிறத தான் விரும்புகிறாங்க. அவங்க வந்து இந்திய மக்கள் கூட தான் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்களும் அவங்க வந்து போர்க்களம் ஒருவேளை வரக்கூடாது, எந்த மக்களுமே அதை விரும்பலை. ஒருவேளை அப்படி வந்தால் இந்தியாவுக்கு ஒரு பாதிப்பு அப்படின்னு சொல்லி வந்தால் அது முஸ்லீம்களுக்கு சேர்த்து தான் பாதிப்பு. அவங்க வந்து ஒரு தொழிற்சாலையை தாக்குறாங்க, ஒரு இராணுவ தளத்தை வந்து பாகிஸ்தான் தாக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கே முஸ்லீம் தான் வேலை பார்த்துட்ருப்பார். அப்போ முஸ்லீம்களுக்கு தான் அது பாதிப்பு. அதே போல் இப்போ பதிலடி அப்படின்னு வரும்போது முஸ்லீம்களும் தான் களத்தில் வந்து முதல்ல நிற்பாங்க. ஆனால் இந்தியாவில் வந்து இந்திய மக்கள் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் இந்துக்களும் இந்த பாகிஸ்தான் விஷயத்தில் ரொம்ப ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது.